எல்லாருக்கும் நமஸ்காரம். போன பதிவில் கயா அசுரன் யாகத்துக்காக தன்னுடைய உடம்பை சந்தோஷமாக கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தோம். இந்த யாகம் மொத்தம் 7 நாட்கள் நடக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவா 3 பேரும் பிராமணர்கள் உருவில் இந்த யாகத்தை செய்கிறார். இந்த கயாசுரன் என்ன பண்ணுறான்னா, தினமும் காத்தால் வெடிகாலம்புற சேவல் கூவும் இல்லையா, அந்த சேவல் கூவின உடனே இன்றைக்கி 1 நாள் முடிஞ்சுது, 2 நாள் முடிஞ்சுது அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறான். 6 நாள் முடிஞ்ச உடனே இன்னும் 1 நாள் தான் பாக்கி இருக்குது. யாகம் முடிவடையாமல் இருக்கணும்னு தேவர்கள் போய் சிவபெருமானை வேண்டி கேட்டுக்கிறார். ஆமாம், ஏற்கனவே அந்த கயாசுரன் பெரிய ஆள், இந்த யாகமும் முடிஞ்சிடுதுன்னா அவன் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவானே. அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறார், பொழுது விடியறதுக்கு முன்னாடியே நள்ளிரவிலேயே சேவல் வடிவம் எடுத்து கொக்கரக்கோ அப்படின்னு கூவிடுறார். அதனால தான் அவருக்கு குக்குட்டேஸ்வரன்னு இங்கே பேரான். அந்த குக்குன்னு அந்த தெலுங்குலேயோ அந்த பாஷையில் சேவல்னு அர்த்தம். இந்த கயாசுரன் யாகம் முடிஞ்சுடுத்துன்னுட்டு உடம்பு அசைக்கிறான். அப்போ விஷ்ணு பகவான் அவனோட உடம்புல தர்மசீலாங்கிற ஒரு கல்லை எடுத்து வைக்கிறாராம், அந்த உடம்பு அசையாமல் இருக்கிறதுக்கு. இருந்தாலும் அவனோட உடம்பு அசையிறது. இந்த யாகம் முடிவடையில் இந்த பிராமணர்களோட நிபந்தனைப்படி அவள் கயாசுரன் இறக்கணும் அப்படின்னு சொல்கிறாள். அதுக்கும் அவன் தயாராக இருக்கான். எப்படி ஒரு நல்ல ஒரு அசுரன் பார்த்தேளா, இந்த மாதிரி அசுரனில் நல்ல ஆள் இருக்கிறது ரொம்ப அதிசயம் இல்லையா. இந்த பிராமணர்கள்லாம் ரொம்ப மகிழ்ந்து உனக்கு என்ன வர வேணுமோ கேட்டுக்கோங்கிறார். அப்போவும் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு தனிப்பட்ட ஆசையெல்லாம் எதுவும் கிடையாது, இந்த உலக நன்மைக்காக விஷ்ணு பகவான் தன்னோட தலைப்பகுதியிலையும் பிரம்மா தொப்புள்ளையும் சிவபெருமான் தனது பாதங்களையும் நிரந்தரமாக தங்கணும்னு கேட்டுக்கிறான். இந்த 3 இடங்களும் புனித தலங்களாக கருதப்படணும். இந்த இடங்களில் சிரார்த்தம் செஞ்சு மக்கள் அவளோட முன்னோர்கள் முக்தி அடைய வழி செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்து ததாஸ்து அப்படின்னு சொல்கிறான். கயாசுரன் உடம்பில் இருந்த கல் இருக்கு இல்லையா, அது மேலே விஷ்ணு பகவான் தன்னோட பாதத்தை வச்சு அழுத்துறார். அதுதான் அந்த கயா இருக்கு இல்லையா, பீகாரில் வாரணாசிக்கு நம்ம காசிக்கு போகும்போது போவோமே, அந்த இடத்துல விஷ்ணு பாதம்னு இருக்கிறது அந்த பாதம் தானா. கயாசுரனோட உடம்பு விழுந்த இடங்கள் குறிக்கிற 3 பித்ருஸ்தலங்கள் திரிகயான்னு சொல்லப்படுறது. பீகாரில் சிராகயா, ஒடிசாவில் நாபிகயா, ஆந்திராவில் பாதகயா. இதனால தான் ஆந்திராவில் இருக்கிற பிட்டாபுரத்தை பாதகயான்னு சொல்கிறான். இந்த 3 இடங்களையும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிண்ட பிரதானம் செய்யறது ரொம்ப சிறப்பாகுது. நாம் அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.